செய்யறது பெரிய தப்புன்னு தெரியாம எத்தனை பேர் அந்த தப்பை செஞ்சு பயங்கர சிக்கல்ல மாட்டி மரண அவஸ்தைப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி தப்புன்னு தெரியாம நான் பண்ணுன தப்பால பட்ட அவசியம் தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். எங்க வீட்டுக்கு பின்னாடி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வயல்வெளிகள் தான். ஜனவரி பிப்ரவரி மாசம் நெல் அறுவடை முடிஞ்சிச்சுன்னா ஜூன் மாசம் ஆத்துல தண்ணி வர வரைக்கும் சும்மா கிடக்குற அந்த வயல்வெளிகள் தான் எங்களுக்கு பிளே கிரவுண்ட். ஒரு பக்கம் கிள்ளி, மறுபக்கம் கபடி, அங்கிட்டு கிரிக்கெட், இங்கிட்டு பம்பரம், பட்டம் பறக்க விடுறதுன்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கும். அப்பெல்லாம் டிவி ஊர்லயே ஒரு சில வீட்டுல தான் இருக்கும். செல்போன் எல்லாம் பாத்துறாத காலம். விளையாட்டு மட்டும் தான் எங்களுக்கு பெரிய பொழுதுபோக்கு. அப்படிதான் ஒரு நாள் அந்த வயல்வெளியில விளையாடிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்த வாய்க்கால இருந்து ஒரே புகை. தீப்பத்திரிச்சி அப்படின்ற பதட்டத்துல நாங்க அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். அங்க போனதும் அங்க பார்த்த காட்சி எங்க கண்ணாலே நம்ப முடியல. பிறந்ததுல இருந்து அப்படி ஒரு காட்சியை பார்த்ததே கிடையாது. அது என்னன்னா, வாய்க்கால் நடுவுல ஒரு பெரிய அடுப்பு. அந்த அடுப்பு மேல 3 பானைய ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு என்னமோ சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பல இடங்கள்ல சமைக்கிறத பார்த்திருக்கேன். ஆனா வாய்க்காலுக்குள்ள சமைச்சதை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அப்படி என்ன சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல போன எங்களை அங்க இருந்த ஒரு துரத்தி விடுறதுலே குறியா இருந்தாரு. அதை விட அங்க நிக்க முடியாத அளவுக்கு வீசின நெடியால நாங்களும் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி நின்னுறோம். அப்ப எனக்குள்ள பல கேள்வி. ஒரு அடுப்புல 3 பானைய ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு என்ன சமைப்பாங்க? சமையலுக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. இதுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல சமைக்கிறாங்க. இப்படி எனக்குள்ள விடை தெரியாத பல கேள்விகள். கொஞ்ச நேரம் போயிருக்கும். தொட்டி விட்டு திரும்ப எங்களை கூப்பிட்டு ஆளுக்கு 5 ரூபா தரேன், கொஞ்ச நேரம் இந்த அடுப்பெரிய விடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அடுப்பெரிய விடுறது காசா? இதுக்கெல்லாமா காசு தருவாங்க? அது 5 ரூபாயா? குஷியா நாங்களும் அடுப்பெரிய விட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நான் 3 பானைய ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டது அவருக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. என்னை ஒரு கூமுட்டையை பாக்குற மாதிரி பார்த்தவரு, இங்க எதுவும் சமைக்கல, பானையில மூலிகை போட்டு ஊற வச்சிருக்கோம், சூடு பண்ணோம்னா சுத்தமான மூலிகை தண்ணி கிடைக்கும்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் கடந்திருக்கும். அப்ப திடீர்னு ஒரு விசில் சத்தம். அதை கேட்ட நொடியில அந்த ஆளு தலைவரிக்க ஓடுனாரு. சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஓடுன அவரை பார்த்து பயந்து மிரண்டு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க தெரியாம குழப்பத்துல நின்னுகிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே 2 பேர் அங்க வந்தாங்க. அதுல ஒருத்தர் வாய்க்காலுக்குள்ள நின்னுகிட்டு இருந்த எங்களை பார்த்து, ஏய் மேல வாங்கடா அப்படின்னு பயங்கர மிரட்டலா சொன்னாரு. யாரு இவரு, நம்மள ஏன் மிரட்டுறாருன்ற பெரிய பயத்தோட மேல ஏறினதும் லெப்ட் ரைட்னு ஆளுக்கு 2 பல்கான அறைய விட்டு பானையில என்னடான்னு கேட்டிருப்பாரு போல. அவரோட கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியல. அவர் வாய் அசைறது தான் தெரிஞ்சுது. அவர் கேட்டது எங்க காதுல விழல. வாங்கின அறையில கண்ணு இருண்டு கொஞ்ச நேரம் எங்க இருந்தோங்கிறதே தெரியல. நமக்கு மட்டும்தான் இப்படியா, நண்பனுக்கு இப்படித்தானு திரும்பி அவனை பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாங்கின அறையில சரக்கே அடிக்காம பாதி கறக்கத்துல இருந்தான். எத்தனையோ அறை வாங்கியிருக்கோம், ஆனா இந்த மாதிரி அறைய யாருக்கிட்டையும் வாங்கினதே இல்ல. அது அறைன்னு சாதாரணமா சொல்லிட முடியாது. ஆளை கொஞ்ச நேரம் மட்டையாக்குற அறை. மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த அறையை மறக்க முடியாது. ஒரு நிதானத்துக்கு வரத்துக்குள்ள, டேய் பானையில என்னடான்னு கேக்குறேன்ல அப்படின்னு திரும்ப கேட்டாரு. அறை வாங்கின கிறக்கம் தெரியாம திக்கி திணறி மூலிகை தண்ணின்னு சொன்னது என்னது? மூலிகை தண்ணியா? போலீஸ்கிட்டே போய் சொல்றீங்களா அப்படின்னு திரும்ப ஒரு அறை விழுந்துச்சு. மூளையில யாரோ ஹை வோல்ட் கரண்ட் ஒயர் எடுத்து சொருகுன மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்டா, நான் அப்பவே சொன்னேன் போயிடலாம்னு, ஏட்டியாடான்னு பயத்துல உளர ஆரம்பிச்சிட்டான். போலீஸார் எங்களை ரெஸ்ட் எடுக்க கூட விடல. வந்துடுறா நீங்க அப்படின்னு திரும்ப கேட்டாரு. பம்மி கிட்டே, சார் நாங்க இந்த ஊரு தான் அப்படின்னு சொன்னோம். உங்க அம்மா அப்பா என்னடா பண்றாங்க? வயல் வேலைக்கு போறாங்க சார். அப்ப திடீர்னு இங்க இருந்தோ 3வது ஒருத்தர் வந்தாரு. 4வதா எங்களுக்கு அறை கொடுக்க தயாரா இருந்தவர்கிட்ட, ஐயா வண்டியில ஏறி தப்பிச்சு போயிட்டானுங்கன்னு சொல்ல, அவனுங்களை பிடிச்சிக்கலாம், இவனுக்கு 2 பேரையும் ஜீப்ல ஏத்துங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நடங்குன்னு ஒரு கை முதுகுல கையை வச்சு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஜீப்ல ஏத்த சொல்றாருன்னு ஒரே பயம். எங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. கை காலம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்தோட எங்களே சார் பிடிச்சிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏண்டா கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு வண்டியில ஏற மாட்டீங்களாடா அப்படின்னு சொன்னாரு பாருங்க. என்னது கள்ளச்சாராயமா? நெஞ்சில எரிமலையே வெடிச்சிருச்சு. சிங்கத்துக்கிட்ட சிக்கனாட்டம் எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களை விட்டுருங்கன்னு கத்தி கதறணும். எதையுமே காதுல வாங்காம எங்களை ஜீப்புக்கு இழுத்துட்டு போறதுலயே குறியா இருந்தாங்க. பயத்துல எங்க அழுகையும் கதறலும் எங்களையும் மீறி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எங்களை விட்டுடுங்க சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது, அடுப்பெரிய விட்டு 5 ரூபா தரேன்னு சொன்னாங்க, அதனாலதான் அடுப்பெரிய விட்டோம். அது அடுப்பெரிய விட்டு 5 ரூபா காசு தரேன்னு சொன்னானா? ஆமாங்க சார். அப்ப ஆளுக்கு 5 ரூபா காசு கொடுத்தாக்க கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு அடுப்பெரிய விடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஆளுக்கு ஒரு அறை விட்டாரு. மூலிகை தண்ணின்னு தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க. சிங்காரி சரக்குன்னு எங்களுக்கு தெரியாது சார்னு சொன்னதும், அப்புறம் எப்பறம் நீங்க எங்க வந்தீங்க அப்படின்னு எதிர்கேள்வி பயங்கரமா கேட்டாரு. நாங்க அங்க விளையாண்டுகிட்டு இருந்தோம். இந்த வாய்க்கால புகை வந்ததால என்னன்னு பார்க்க வந்ததா இப்படி மாட்டிக்கிட்டோம் சார்னு வந்த அழுகைய நிறுத்த கூட முடியாம சொன்னேன். தூரத்துல விளையாடிட்டு இருந்த எங்க பசங்களை பார்த்து யோசிச்சவரு, யாராச்சும் போய் உங்க அம்மா அப்பா அழைச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னாரு. என் ஃப்ரெண்டா, நான் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி ஆள் அவுட்டா போதும் சிட்ட ஒரே ஓட்டம். என் கண்ணுக்கு அவன் தப்பிச்சு விடுற மாதிரியே இருந்துச்சு. என்ன தனியா விட்டுட்டு போகாதரான்னு கத்தணும்னு தோணுச்சு. ஆனா கத்த முடியல. தூரத்துல ஓட்டமும் நடையமா வந்த அம்மாவையும் அப்பாவையும் பார்த்ததும் போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. அதே நேரம் 4-5 நாளைக்கு கஞ்சி கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மா அப்பா கூட வந்த பசங்க கிட்ட எங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ், பிள்ளைங்களை விளையாட விட்டா மட்டும் போதுமா, எங்க விளையாடுறாங்க, யார் கூட விளையாடுறாங்கன்னு கவனிக்க மாட்டீங்களா? இவங்க 2 பேரும் பண்ண வேலைக்கு இவங்களை தேடி நீங்க ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கணும்னு எங்க அம்மாவையும் அப்பாவையும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினாரு. எங்களை கடுமையா எச்சரிச்சுட்டு எங்க அப்பாவை காவல் நிலையத்துக்கு வர சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க இங்கிட்டு போனதும் எங்க அப்பா உடைச்ச குச்சியை பார்த்து எடுத்தம்பர் ஓட்டம் உசேன் போல்ட்டுக்கே கட்டாயம் டப்பு கொடுத்த ஓட்டமா இருந்திருக்கும். அன்னைக்கு நைட்டு அவங்களை பிடிச்சிட்டதாவும் அவங்க கிட்ட எங்களை பத்தி விசாரிச்சப்ப எங்களை யாருன்னு தெரியாதுன்னு காசு கொடுத்து அடுப்பெரிக்க சொன்னதுக்காக அவங்களுக்கு பயங்கர கவனிப்பு நடந்ததுன்னு பின்னால தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.